இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ராமநாதபுரத்தில் வெள்ள நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்காமல் சம்பந்தமில்லாதவர்களுக்கு வழங்கியதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. ராமநாதபுரத்தில் வரலாறு காணாத வகையில் கொட்டி தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததுடன் நிவாரண உதவிகளை வழங்கினார். ஆனால் அமைச்சர் நிவாரண உதவிகளை வழங்கியது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இல்லை என்றும், உண்மையாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு நிவாரண உதவிகள் வந்து சேரவில்லை என்றும் மக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கள ஆய்வு நடத்தியது வெறும் விளம்பர செயல் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மாணவர்கள் இடையேயான மோதல் அடிதடி தொடர்பான வழக்கில் உயர்கல்வித்துறை செயலாளரும் சேர்க்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களால் தாக்கப்பட்ட மாநில கல்லூரி மாணவர் சுந்தர் என்பவர் அக்டோபர் 9ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களது ஜாமீன் மனு நீதிபதி AD ஜெகதீஷ் சந்திரா முன்பு அண்மையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மாணவர்களிடையேயான முதல் அடிதடி தொடர்பாக கடந்த 10 ஆண்டுகளில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் விவரங்கள் என்ன ஆனது என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு சென்னையில் மட்டும் மாணவர்கள் மோதல் சம்பவங்கள் தொடர்பாக 22 வழக்குகள் பதிக்கப்பட்டு நிலுவையில் உள்ளதாக காவல்துறை தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேசிய நீதிபதி AD ஜெகதீஷ் சந்திரா, பெற்றோர்கள் வீட்டு வேலை செய்து படிக்க அனுப்பும் நிலையில் கல்லூரிக்கு கூட செல்லாமல் மாணவர்கள் அடிதடியில் ஈடுபடுவதாக வேதனை தெரிவித்தார். இதனையடுத்து உயர்கல்வித்துறை செயலாளரை வழக்கில் சேர்க்க உத்தரவிட்ட நீதிபதி மாணவர்களுக்கு இடையேயான மோதல் சம்பவம் தொடர்பான வழக்குகளின் விவரங்களை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கினார். பின்னர் வழக்கின் விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு நீதிபதி AD ஜெகதீஷ் சந்திரா தள்ளி வைத்தார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்